ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல சால மீன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சால மீன், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புளி கரைசல், கத்தரிக்காய், தக்காளி, வெங்காயம் அரைச்சது, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். சால மீனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு, கடுகு, வெந்தயம் இதில் நம்ம சேர்க்குறோம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அதேமாதிரி பூண்டும் கண்டிப்பாக சேர்க்கணும். பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேருங்க. இந்த இந்த சூடான எண்ணெயில் பூண்டு சேர்க்கும்போது பூண்டு நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிடும். இதோட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம் இதெல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சு கலர் மாறட்டும். கலர் மாறுற அளவுக்கு விட்டுருங்க. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்க்குறோம். கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை 2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறி இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். கலர் மாறும். கத்திரிக்காயோட ஸ்கின் கலர் வந்து மாறும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே அது குக் ஆகும்போது அந்த மீன் குழம்புல இது அப்படியே ஊறி வரும்போது அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஃப்ளேவரும் மீன் குழம்போட வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டை இதோட சேர்க்குறோம். இதுவும் எண்ணெயில் நல்லா குக் ஆகிட்டு இந்த தக்காளி, வெங்காயம் இதோட கலர் மாறி நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வரணும். கலர் மாறி வரும்போது நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். அது கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் அதை இதோட சேர்த்துட்டு இதுவும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே பரட்டி விட்டுருங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே போதுமான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் ஓகேவா இருக்குது. உங்களுக்கு திக்னஸ் வந்து பொறுத்து திக்காக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கும் போது தான் மீனை நம்ம ஆட் பண்ணணும். அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சால மீனை ஒன்று ஒன்றா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதோட சால மீனை சேர்த்துட்டோம். இது அப்படியே நல்லா சிம்மில் நல்லா கொதிக்கட்டும். மீன் வேகத்துக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. கொஞ்ச நேரத்துலேயே மீன் வந்து நல்லா வெந்துடும். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இதை அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே குறைச்சி வேக விட்டுருங்க. நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் தனியாக வெளியே விட்டுருச்சு பாருங்கள். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயும் வேறு லெவலில் வெந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நம்மளோட சுவையான சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி இலை சேர்த்து
இறக்கிக்கலாம். சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.